Hello friends, welcome to Sparks Academy. So இன்னைக்கு வந்து 777 சீரிஸ்ல நம்பர் சிஸ்டம் வந்து ப்ரீவியஸ் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. So first question, find the largest power of 7 that can exactly divide 397 factorial. ஓகேங்களா? So இப்போ இந்த क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபேக்டரியல் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு நம்பருடைய பவர் வேல்யூ வச்சு இது எக்ஸாக்டா டிவைட் ஆகும்போது என்னன்றதை கேட்குறான். ஸோ அப்போ 397 ஃபேக்டோரியல் இஸ் டிவைடட் பை 7 பவர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் எனக்கு வேணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 397 7ஆல டிவைட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ 1 by 1 7ஆல டிவைட் பண்ணலாம். ஒரே நிமிஷம், இப்படி வேணாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா 397 ஸோ 7. ஸோ ரிமைண்டர்லாம் எனக்கு விட்டுடுங்க. ஸோ என்ன கொஸ்டின் அதை மட்டும் எழுதிப்போம். ஸோ 7 5 35 அகைன் 4 இருக்கும். 7 6 டைம் வந்து 42. ஓகேங்களா? ரிமைண்டர் தேவையில்லை. அடுத்து 7 டைம் பண்ணும்போது 7 8 56 அகைன் 7 1 டைம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 56 plus 1 என்ன? 57 65. ஸோ அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 7 பவர் 65 அப்படின்றது தான் 397 ஃபேக்டோரியல் கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் a 9-digit number 485x3678y divided by 72. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ 72 நான் கோப்ரைமா எடுத்துக்கிட்டேன்னா 8 into 9, ரைட்? ஸோ இப்போ 8ஓட ரூல் என்ன? 7 8y லாஸ்ட் 3 டிஜிட். ஸோ இதை நான் 8ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா 8 டைம்ஸ் உங்களுக்கு என்ன வரும்? 64. 8 9 டைம்ஸ் உங்களுக்கு 72 இருக்க போகுது. ரிமைனிங் 6 இங்க y. ஸோ அப்போ எனக்கு 8 டேபிள்ல எனக்கு 6 ஸ்டார்ட் ஆகிற ஒரு மல்டிபிள் என்ன? 8 into 8 64. அப்போ y ஓட வேல்யூ எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா 64 இருக்கும். ஸோ அப்போ இப்போ எடுத்துட்டு போய் இந்த yக்கு நான் இங்க என்ன பண்ணுவேன்? 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு 9ஓட ரூல் என்ன? சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 8 plus 4 என்ன? 12 plus 5 17 20 26 plus 7 என்ன? 33 ஒரு 8 என்ன? 41 45. ஸோ அப்போ 45 plus x divided by 9. ஸோ அப்போ எக்ஸுக்கு நான் மினிமம் வேல்யூ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 0 கொடுக்கலாம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஏன்னா இங்கே பாருங்க, ஏன்னா எக்ஸுக்கு ஒன்று நான் என்ன பண்ணலாம்? 0 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து 9 கொடுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ எனக்கு என்ன? ஸ்மாலஸ்ட் வேல்யூ 0. ஸோ அப்போ 2y minus 3x கேட்குறாங்க. ஸோ அப்போ 2y அப்படின்னா 8 minus 0 is equal to 8. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு யூனிட் டிஜிட் கான்செப்ட் எனக்கு பவர்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன விஷயம் தெரியணும்? 0 1 5 6 உடைய சைக்ளிசிட்டி 1, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 9 உடைய சைக்ளிசிட்டி 2 அண்ட் 2 3 7 8 உடைய சைக்ளிசிட்டி 3. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே நான் யூனிட் டிஜிட் எனக்கு 3 இருக்கு, ரைட்? ஸோ 3 பவர் 24 மைனஸ் 7 பவர் 38 பிளஸ் 6 பவர் 54. ஸோ அப்போ எனக்கு 3 இருக்கு. ஸோ பவர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ண போறேன். சைக்ளிசிட்டி 4ன்றதுனால. கரெக்டா? ஸோ அப்போ நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளீட்டா 0 ஆயிடுது. அப்போ 4 பவர் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 3 பவர் 4 என்ன? 81. இங்கே 1 இருக்க போகுது. மைனஸ் 7 இங்கே நான் 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆக போகுது? 36 2 இருக்கும். 7 பவர் 2 தட் இஸ் 49க்கு 9 6 அப்படின்னா 6. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 + 1 7 மைனஸ் 2. ஸோ எனக்கு பிளஸ் கேஸ் தான் எப்பவுமே யூனிட் டிஜிட்ல வரும். ஸோ மைனஸ் கேஸ்ல வந்துச்சு அப்படின்னா 10ல என்ன பண்ணுங்க? மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 8 அப்படின்றது தான் இந்த சம்மோடைய யூனிட் டிஜிட். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4200. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்க போறேன். ஓகேங்களா? that is n is equal to a power x into b power y into c power z. ஓகேங்களா? ஸோ அப்போ 4200 இதை நான் எப்படி எடுக்கலாம்? ஸோ இங்கே என்ன? ஏபிசின்றது பிரைம் நம்பர்ஸ், எக்ஸ் ஒய் ஜெட்ன்றது அதோடைய பவர் வேல்யூ. ஸோ அப்போ 42 into 100 நான் 25 into 4 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஒரு 5 ஸ்கொயர் ஒரு 2 ஸ்கொயர் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? 6 into 7 that is 3 into 2. ஸோ அப்போ டோட்டலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 power 3 into 3 power 1 into 5
ஸ்கொயர் இன்ட்டு 7 பவர் 1. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? p இன்ட்டு q ப்ளஸ் 1 r ப்ளஸ் 1 அதுக்கப்புறம் s ப்ளஸ் 1ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்கே p என்ன? கரெக்டா? ஸோ p என்ன எனக்கு 3 இன்ட்டு ஸோ q என்ன 2 ப்ளஸ் இங்கே என்ன 3 இன்ட்டு 2. அப்போ 3 2s are 6, இங்கே 3 2s are 6, 6 into 6 36. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a number is of 2 digits, the position of digits is changed and the new number is added to the original number, the resultant number will be always divisible by அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு 2 digit ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணியிருப்பேன்? 10x plus y. கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 29 அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? 10 into 2 plus 9 into 1. ஸோ இந்த கேஸ்ல தான் உங்களுக்கு இருக்க போகுது. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ரிவர்ஸ்ல எழுதும் போகுது, ரிவர்ஸ்ல எழுதும் போது 10y plus x. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு 11x plus 11y is equal to 11 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா x plus y. ஸோ x plus y என்றது sum of digits. கரெக்டா? ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு? எனக்கு 11 உடைய மல்டிபிள் இருக்கா? ஸோ அப்போ எனக்கு இந்த கம்ப்ளீட் நம்பர் என்னவால் டிவைட் பண்ணலாம்? 11ஆல் டிவைட் பண்ணலாம். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ given that 1 square plus 2 square plus 3 square up to 20 square, so 2870. The value of 2 square plus 4 square up to எனக்கு 40 square. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கான்ல இதுல இருந்து காமனா 2 ஸ்கொயர் நான் வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் எனக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர் வரைக்கும் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 ஸ்கொயர் வேல்யூ 4 இன்ட்டு இங்கே என்ன 2870. ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனஃப். ஸோ அப்போ 7 into 4 48. லாஸ்ட் 0 தான் இருக்கும் போது அடுத்து எனக்கு 8 இருக்கும் போது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சில் கொடுத்துருக்கேன். ரைட்? ஸோ இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஜிபி கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மறக்காம. ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர், எல்சிஎம், ஹெச்எஃப் இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ.